ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்து பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.
இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் ஆட்டம் ஆரம்பமாவது தனுசு ராசிக்கு. தனுசு ராசினர்களே, இது உங்களுக்கான ஆவணி மாத பலன்கள். அப்ப இந்த ஆவணி மாதம் என்பது எங்க ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இந்த சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் இருந்தாலும் இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் என்பது திரிகோண ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு பிரமாதமான அமைப்பு. அதாவது ஒவ்வொரு வருடமும் சூரியன் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு ஒரு வருடம் இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் என்பது சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இந்த அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய போகின்றது. அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றம். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கு, எப்படிதான் தலையில மாறிச்சு, திடீர்னு மாறிடுச்சுங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஒரு தொழிலை கொடுத்தாரு, ஒரு வியாபாரத்தை கொடுத்தாரு, ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாரு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், இன்னைக்கு டாப்ல வந்துட்டோம். தொழிலே வந்துச்சு. ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், எதிர்பாராத லைஃப், நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆவணியின் அதிரடி ஆட்டம் ஆரம்பமாகிறது. புரியுதுங்களா? தொழிலில் ஒரு டெண்டர் எடுக்கிற, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், இதெல்லாம் பார்த்து ஒரு அதிரடி ஆட்டம் நிச்சயமாக ஆரம்பமாகும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இப்ப சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் இல்ல, சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கும் பொழுது, சூரியனுக்கு பின்னாடி கடகத்துல குரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு, சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன். ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்கும் போது எடுத்த காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மை, பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உறுதியாக ஏற்படும். உங்களுடைய வியாபாரம், தொழில், வருமானம், முன்னேற்றம், நல்ல திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளையுடைய படிப்பு, படிக்கக்கூடிய பிள்ளையுடைய படிப்பு, ஒரு பிரகாசமான வாழ்க்கை, குடும்பத்திற்கே, உங்க வம்சத்திற்கே, உங்க பிள்ளைகளுக்கே குடும்பம். அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் பிள்ளைகளோட வளர்ச்சி சொல்லக்கூடிய 100 கிரகம். பிள்ளையுடைய பதவி, பிள்ளையுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய கல்வி எல்லாமே டாப்ல வரும், பிரமாதமா இருக்கும். சரியா படிக்காம இருந்த குழந்தை கூட அருமையா படிக்கும், பிரமாதமா படிக்கும். அப்படிப்பட்ட யோகங்கள் சரியா நடக்காத தொழில் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதம் அதிரடி ஆட்டமாக இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட போகின்றது. அடுத்து இந்த ஆவணி 15ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. அப்ப இந்த என்னைக்கோ ஒரு காசு வராம இருக்கும், திடீர்னு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போகும். சிலருக்கு கோடிக்கணக்கில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். அதாவது இன்னைக்கு வெறுங்கையில் இருந்தாலும் நாளைக்கு திடீர்னு லட்சாதிபதியை கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நிலை நிச்சயமாக உறுதியாக ஏற்படும் தனுசு ராசி. நேற்று வரைக்கும் நான் கடங்காலிய கருணாரி அந்த திடீர்னு வந்துச்சு, நான் இந்த பணம்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காசு பணம் வந்துடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அதன் மூலம் நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய நிலை வந்துடும். திடீர்னு அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும், ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அந்த இடம் விற்கிறதுனால நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்படி பல வகையில் திடீர் பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த யோகமான மாதமாக அமைந்துவிடும். இந்த ஆவணியின் ஆட்டம் என்பது தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகுது. எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகுது. அதே நேரம் தனுசு ராசி நேயர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இப்படியெல்லாம் ஒரு யோகம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புகளும் இப்போ நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பும் 2 ஒத்து போனாதான் உங்களுக்கு பலன் அப்படியே நடக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்ன பொறுத்தவரை என்ன அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் பார்த்தோம், என்னத்த ஒன்றும் நடக்கலான்னு, அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கும். இதுதான் உண்மை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டது. உங்க தலையெழுத்து, பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா?